என் அன்பார்ந்தவர்களே, நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது 10th ஸ்டாண்டர்டில் சரியான மார்க் வாங்கலை, இல்லை கீழ் வகுப்புகளில் கூட ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, நம்மளால் அவ்வளோதான் முடியும் அப்படின்னு காம்ப்ரமைஸ் பண்ண வேணாம், உங்களால் ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்க முடியும் என்பதை பற்றிய ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வீடியோ போடுறேன். அதில் நான் ரீஹேபிலிட்டேஷன் அல்லது மறுவாழ்வு என்ற ஒரு பேரை கொடுத்துருந்தேன். அந்த பேரை இன்றைக்கி சரியாக புரிஞ்சுக்கிடணும். மறுவாழ்வு, ரீஹேபிலிட்டேஷன் அப்படின்னா, என்னவோ ஒரு தப்பு பண்ணிட்டாரு, குடிச்சிட்டாரு, சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, இல்லை ஏதோ ஒரு போதைக்கு அடிமையிட்டார், அதனால் அவங்களுக்கு மறுவாழ்வு, அந்த கான்டெக்ஸ்ட் மட்டுமல்ல, இது எல்லாருக்குமே பொருந்தும். எனக்கு தெரிஞ்சு பல பேர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒவ்வொரு தடைக்கற்களையும் படிக்கற்களாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை தான் நான் மீன் பண்ணுறேன். எஸ்பெஷலி பள்ளி பருவத்தில், just because the child did not score mark in 10th standard, we should not condemn. Neither the school management nor the parents should condemn the children. Mark is not the child. மார்க்கை வச்சு அந்த குழந்தைகளை எடை போட வேணாம். ஒரு தராசு தட்டில் ஒரு குழந்தை ஒரு பக்கம் மார்க்கை வச்சு எடை போடுவோம். ஒவ்வொரு குழந்தைகளுக்குள்ள ஒரு ஆற்றல் இருக்கிறது, அதை வெளிக்கொண்டு வர வேண்டிய சூழ்நிலையை நம்ம கொண்டு வரணுன்றதுக்காகத்தான் இந்த வீடியோ நான் போடுறேன். எத்தனையோ பேர்கள் நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிறோம். ஒவ்வொருத்தரும் நமக்கு ஏதோ ஒரு பாடத்தை சொல்லிட்டு போகிறாங்க. இரண்டு விதமான மைண்ட் செட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒன் இஸ் கால்ட் த growth mindset, the other one is called the fixed mindset. It's a huge area of research on that. growth mindset அப்படின்னா, என்னால் முடியும், எனக்கு இப்போ இருக்கக்கூடிய ஃபெயிலியர் இஸ் நாட் மீ, நான் இதுவரையில் சக்சீட் ஆகலை என்ற மனநிலை. அப்போ நான் என்ன அர்த்தம், இனிமேல் நான் சக்சீட் ஆவேன். ஃபிக்ஸட் மைண்ட் செட்னா, ஒரு முறை ஃபெயில் ஆச்சுன்னா அவ்வளோதான், நான் காலி என்று நினைக்கக்கூடிய மனநிலை. இந்த ஃபிக்ஸட் மைண்ட் செட்டிலிருந்து நம்ம குழந்தைகளை க்ரோத் மைண்ட் செட்டு நம்ம கொண்டு வரணும். ஒரு உண்மை நிகழ்ச்சி உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நெருங்கிய நண்பர் தமிழ்வாணன், நான் தலைமையேற்று நடத்தி வந்த ஆரம் ஜெயின் பள்ளிக்கூடத்தில் ஒரு 10th பாஸ் பண்ணார். என்ன காரணத்தினாலையும் அவர் கேட்ட அந்த இன்ஜினியரிங் குரூப் அவருக்கு கிடைக்கல, சயின்ஸ் குரூப் கிடைக்கல. அவர் அதனால் வந்து தோண்ட விடலையே. அவர் என்ன பண்ணார், வித்தியாசமாக ஒன்று பண்ணார். போய் ஐடியில் போய் சேர்ந்தார். ஐடிஐயில் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியர் சேர்ந்தார். அதே நேரத்தில் அவர் மாற்றி யோசனை பண்ணுறாரு. NIOS, நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஓப்பன் ஸ்கூலிங் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த அமைப்பில் போய் அவர் +2க்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாரு. அந்த NIOSன்னு CBSE சிலபஸையே ஃபாலோ பண்ணலாம். ஆனால் நீங்கள் ரெகுலராக கிளாஸ் அட்டன் பண்ண அவசியம் கிடையாது. அதை பற்றி இன்னும் சில வீடியோ நான் போட போகிறேன் NIOSை பற்றி. ஸோ டிப்ளமோ படிக்கிறாரு, அதில் நல்ல மார்க்கோடு டிப்ளமோ பாஸ் பண்ணுறாரு. அதே நேரத்தில் அவர் +2 முடிச்சிடுறாரு. +2 முடிச்சுட்டு தன்னுடைய சக மாணவர்கள், அவரோடு படித்தவங்க எந்த காலேஜில் எந்த வகுப்பில் இருக்காங்களோ அதே வகுப்பில் லேட்ரல் என்ட்ரியில் போய் சேர்ந்தார் அவர். இன்றைக்கும் ஒரு பெரிய கல்லூரியில் பிடெக் முடிச்சுட்டு ME-க்கு ரிஜிஸ்டர் பண்ணிட்டார். அவர் சொல்கிறாரு, அடுத்த 4 வருஷத்தில் கண்டிப்பாக அவர் சிவில் சர்வீசஸ் கிராக் பண்ணிவிடுவேன் நம்பிக்கையோடு அவர் இருக்கார். அவருடைய ஃபோட்டோவும் போடுறேன், அவருடைய ஃபோன் நம்பரும் போடுறேன், ஃபோன் பண்ணி கேளுங்க. அவர் தனக்கு ஏற்பட்ட தடையை எப்படி தகர்த்து இருந்தார் என்று பாருங்கள். நான் இதை தான் சொல்ல விரும்புகிறேன். யார் வேணால் சொல்லட்டும், உங்கள் குழந்தைக்கு படிப்பு வராதுன்னு நீங்கள் சொல்லாதீங்க. யார் வேணால் சொல்லட்டும், உனக்கு கணக்கு வராதுன்னுட்டு, மாணவரே நீங்கள் சொல்லாதீங்க. அதை ஒரு வெறியோடு எடுத்து செயல்படுங்க. அதுதான் இந்த இப்போ நான் ஆரம்பிச்சிட ஸ்கீம்னுடைய தாத்பரியமே. தட் இஸ் த கோர் பிரின்சிபிள் தட் எனி சைல்ட் கேன் அச்சீவ். There is no such thing as failure, only a feedback. Please understand. தோல்வி என்பதே கிடையாது. ஒவ்வொரு தோல்வியும் ஏதோ ஒரு கருத்தை நமக்கு அறிவுறுத்துகிறது. There is no such thing as failure, only a feedback. அப்போ 10th மார்க் சரியாக வாங்கலைன்னா என்ன ஃபீட்பேக்? ஒருவேளை நீ படித்த நேரங்கள் பத்தாது, ஒருவேளை இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருந்திருக்கணும், ஒருவேளை உனக்கு சரியாக புரியாமல் இருந்திருக்கலாம். இதை லிஸ்ட் பண்ணிவிட்டு மீண்டும் மீண்டும் நீங்கள் உயிர் தேட வேண்டும். அதற்காகத்தான் இந்த வீடியோ நான் போடுறேன். நான் மீண்டும்
ஒரு ஃபோன் நம்பர் மேலே போகிறேன் நான். இந்த ரீஹேபிலிட்டேஷன் அல்லது இக்னைட் வச்சுக்கோங்களேன் பேரை. ரீஹேபிலிட்டேஷன் வேணாம், இக்னைட்னு வச்சுக்கோங்க பேரை. இக்னைட் என்னன்னா ஒரு சின்ன நெருப்பு தான். அந்த நெருப்பு சின்னதாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும் நெருப்பு தானே. பாரதியார் சொன்ன அக்கினி கொஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கோர் காட்டிடை பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு. தழல் வீரத்திலே கொஞ்சொன்று மூப்பென்றும் உண்டோ. வாழ்க்கையை பின்னோக்கி பாருங்கள், சரித்திரத்தை பின்னோக்கி பாருங்கள். தோற்றவர்கள் எல்லாம் அழியவில்லை, வெற்றி பெற்றவர்களெல்லாம் தொடர்ந்து வெற்றியும் பெறலை. ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பெரிய மனிதர்களை உலகத்திற்கு கொடுத்தது. எனவே பெற்றோர்களை, மாணவர்களை இந்த சீரியலை பார்த்துட்டே வாங்க. இந்த இக்னைட் ப்ரோக்ராமுக்கு உங்கள் மாணவர்களை சேர்க்கணும் அப்படின்னா ஐ மோஸ்ட் ஹார்ட்ஃபுல்லி வெல்கம் ஆல் ஆஃப் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ்லாம் அனுப்புங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் நம்ம பார்க்கலாம்.